கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 15 வசனம் 6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் யாரிடமும் கடன் வாங்காதபடிக்கு நம்முடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து நம்மை காத்து நடத்துவார். உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். நாம் எந்த மனிதனுக்கும் அடிமையாகாதபடிக்கு, நம்மை மனிதர்கள் ஆளாதபடிக்கு கர்த்தரே நம்மை ஆளுகிறவராய், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக நாம் அவருக்கு இடம் கொடுத்து வாழ வேண்டும். அவர் சொன்னபடி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். நாம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக, ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆகவே ஒருவேளை நாம் கடனுக்கு அடிமைப்பட்டவர்களாய் காணப்படலாம். அநேக கடனின் நிமித்தமாக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவரை உண்மையாய் நேசிப்போம். நாம் உலக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடாமல் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான மேலானவைகளை தேடும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது இந்த கடன் பாரங்கள், உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்வை மாற்றுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்குரியவைகளை தேடுவோம். இந்த உலகத்துக்குரியவைகளை, இந்த அழிந்து போகின்றவற்றை, நிரந்தரமில்லாத காரியங்களை குறித்து கவலைப்படாமல் வாழ்வோம். கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்து நாம் சமாதானத்துடன் இந்த உலகத்தில் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் கர்த்தருக்கு உண்மையாய் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுடைய கடன் பாரங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிறவற்றில் போதும் என்கிற மனதுடனே சமாதானத்துடன் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.